ஓம் நம சிவாய. கங்காத்வாரமும் திரையம்பகலிங்க மகிமையும். பிரம்மா முதலான தேவர்களும் சப்தரிஷிகளும் நானா தீர்த்தங்களும் வந்து கௌதமரையும் கங்கையையும் சிவபெருமானையும் கண்டு ஜெய ஜெய என்று பூஜித்து பலவாறாகவும் துதித்து மகிழ்ந்தார்கள். கங்கையும் சிவபெருமானும் மகிழ்ச்சி அடைந்து, நீங்கள் வேண்டும் வரம் என்ன என்று கேட்டார்கள். நீங்கள் இருவரும் எப்போதும் இவ்விடத்திலேயே எழுந்தருளி இருந்து நற்கருமம் புரியும் முனிவர்களுக்கெல்லாம் அருள் பாலிக்க வேண்டும் என்று ரிஷிகள் கூறினார்கள். கங்கை அவர்களை நோக்கி, நீங்கள் யாவருமே தீர்த்த ஸ்வரூபமாக நிற்பதால் நான் இங்கு இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் தான் என்ன? நீங்கள் யாவருமே கௌதமரிடத்திலேயே இருக்க வேண்டும். நான் மட்டும் தற்சமயம் போகிறேன். உங்களுக்கெல்லாம் சேமம் உண்டாகட்டும். நீங்கள் உலகத்தை புனிதமாக்கிக் கொண்டு இங்கேயே இருங்கள் என்றாள். உடனே தேவர்கள் முனிவர்கள் யாவரும் மீண்டும் கங்கையை வணங்கி, தாயே, எங்களை எல்லாம் புனிதமாக்கும் நிமித்தமாக நீ இங்கேயே இருக்க வேண்டும் என்று வேண்டினர். அதற்கு அவள், உங்களை விட என்னிடம் அப்படி என்ன சிறப்பு இருக்கிறது என்று கேட்டாள். அப்போது நதிமங்கையர் அவளை நோக்கி, தாயே, மானிடர்கள் செய்த பாவங்களை எல்லாம் அவர்கள் எங்களை சேவிப்பதாலும் எங்களிடம் ஸ்நானதானாதிகளை செய்தாலும் 11 ஆண்டுகளிலும் பெற்று அவற்றை 12வது ஆண்டில் யாவரும் சிங்கராசியில் பிரகஸ்பதி பிரவேசிக்கும் போது உன்னிடம் வந்து ஸ்நானம் செய்து போக்கடித்து கொண்டிருப்போம். ஆகையால் நீ எங்களுக்காக வேணும் தயவு செய்து சிவபெருமானோடு இங்கேயே எழுந்தருளி இருக்க வேண்டும். குரு சிங்கத்திற்கு எழுந்தருளி இருக்கும் 1 வருஷ காலம் வரையில் இங்கே வந்து உன்னிடத்தில் ஸ்நானம் செய்து எங்கள் பாபத்தை ஒழித்து செல்வோம் என்று விண்ணப்பித்தார்கள். அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கியும் கௌதமருக்கு கொடுத்த வரம் காரணமாகவும் கங்காதேவியும் சிவபெருமானும் அங்கேயே எழுந்தருளி இருக்கிறார்கள். அந்த நாள் முதல் சிம்ம ராசியில் குரு பிரவேசிக்கும் பொழுதெல்லாம் பிரம்மாதி தேவர்கள், தீர்த்தங்கள், கஷேத்திரங்கள் யாவரும் வருவார்கள். ஆகையால் சிங்கராசியில் குரு பிரவேசித்திருக்கும் காலத்தில் பிற தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்வதனால் ஒரு பயனும் இல்லை. அந்த சிங்க குரு கழிந்த பிறகுதான் அந்த தீர்த்தங்கள் தம்மிடத்தில் இருக்கும். ஆகையால் அவ்வவற்றிற்குரிய பயன்களை அளிக்க சக்தியுடையவனாக இருக்கும். எப்படி இருப்பினும் கங்கை, நர்மதை, கயை, கோமதி இவற்றில் எந்த காலத்தினும் ஸ்நானம் செய்யலாம். சிங்ககுருவென்பது கணக்கில்லை. தீர்த்த யாத்திரை செல்பவர்கள் முதலில் கோமதி நதிக்கு சென்று அதன் பிறகு கோதாவரி நதியை அடைந்து மீண்டும் கோமதி நதிக்கு சென்று ஸ்நானம் செய்தால் சகல பாபங்களும் ஒழிய பெறுவர். இந்த கோதாவரிக்கு கௌதமி என்றும் பெயர். இப்பொழுது கௌதமி தீர்த்த கரையில் எழுந்தருளி இருக்கும் திரையம்பகேஸ்வர ஜோதிர்லிங்க மகிமையை சொன்னேன். இவ்வாறு சூத புராணிகர் கூறினார். சௌனகாதி முனிவர்கள் அவரை நோக்கி, மாதவரே, கங்கை ஜலமயமாக வந்ததாக இந்த சரிதத்தில் சொன்னீர்களே, அது எங்கிருந்து வந்தது? கௌதம முனிவருக்கு அபகாரம் செய்த துஷ்ட பிராமணர்கள் அதற்காக என்ன கதியை அடைந்தார்கள்? அவற்றையும் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று வேண்டினார்கள். சூத முனிவர் சொல்லலானார். முனிவர்களே, கேளுங்கள். கௌதமரால் பிரார்த்திக்க பெற்ற கங்கையானவள் பிரம்மகிரியில் இருக்கும் அத்திமரத்தின் வேரிலிருந்து புலப்பட்டு வந்தாள். அவ்விடத்தில் கௌதமர் ஸ்நானம் செய்து கிருதார்த்தர் ஆனார். அநேக முனிவர்களும் மானுடர்களும் அங்கே புண்ணிய நீராடி கிருதார்த்தர்கள் ஆனார்கள். அது தோன்றிய இடத்திற்கு கங்காத்வாரம் என்ற பெயர் பிரசித்தமாக உள்ளது. இனி கௌதம துவேஷிகளான முனிவர்களின் கதையை சொல்லுகிறேன். ஓம் நம சிவாய.